ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸில் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன். நான் ஷாப் விசிட் பண்ண அன்னைக்கு ஒரு கிராம் ரேட் வந்து 7,930 ரூபீஸ் இருந்துச்சுங்க. ஒரு கிராமோட வெயிட் தாங்க நான் சொல்கிறது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இந்த பேங்கிள் கலெக்ஷனில் ப்ளைன் பேங்கிள்ஸ் இருக்குது, ஸ்டோன் பேங்கிள்ஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு ரூபி, எமரால்ட், நவரத்னம் எல்லா பேங்கிள்ஸ், எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸில் இருக்குங்க. நான் 1 by 1 காட்டுவேன், எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பேர் பேங்கிள்ஸ் ஒயிட் ஸ்டோன் இருக்கிறது 5 சவரம் வருதுங்க, 5 பவுன் கிட்ட இருக்குது. இது ஒரு வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ராயல் லுக் இருக்கிற மாதிரி சிங்கிள் கடா பேங்கிளுங்க. இதில் வந்து லக்ஷ்மி அம்மன் காயின்ஸ் வச்ச மாதிரி அம்மன் உருவம் பதிச்சிருக்காங்க. இந்த சைடு ஆஃப் பேங்கிள் சைடு வந்து 8 லக்ஷ்மி காயின்ஸ் வர மாதிரி, அந்த ஆஃப் சைடு வந்து 8 காயின்ஸ் வர மாதிரி, அஷ்டலக்ஷ்மி காயின்ஸ் வர மாதிரி பதிச்சிருக்காங்கங்க. நடுவில் எமரால்ட் பீடு ஸ்டோன் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த எமரால்ட் ஸ்டோன்னால் தான் இந்த பேங்கிளுக்கே லுக் வருது. சுற்றும் வந்து ஒயிட் ஸ்டோன் பதிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி ஒரு பேர்ல்ஸில் வச்சு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லுக் வருது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த 3 பேங்கிள்ஸு ஒரு கையில் போட்டாலே போதுங்க. கல்யாணம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்டிக் பீஸ் ப்ளஸ்ஸு ஸ்டோன் பேங்கிள் செட்டு தாங்க இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு ராயல் லுக்கு வருது. வெட்டிங்க்கு இந்த 3 பேங்கிள் போட்டாலே போதும், அவ்வளோ கை ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ லுக் இருக்குது பாருங்கள். அந்த கல் ஸ்டோன்ஸும் நார்மல் ஸ்டோன் கிடையாதுங்க, அது ஒரு ஜர்க்கான் ஸ்டோன் மாதிரி அவ்வளோ ஜொலிக்குதுங்க. அப்படியே ஜக ஜக ஜகான்னு அவ்வளோ ஷைனிங் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ரூபி பேங்கிள்ஸ், எமரால்ட் பேங்கிள்ஸ், நவரத்ன பேங்கிள்ஸ் வேறு லெவல் இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட ஸ்கீம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. ப்ளே ஸ்டோரில் ஜெயின் ஜுவல்லர்ஸ் அண்ட் சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இருந்து நீங்கள் டிஜி கோல்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி ஸ்கீமும் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. ஒரு வாட்டி ஜெயின் ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே இதெல்லாமே சூப்பரான ஒரு ரூபி எமரால்டு வச்ச மாதிரி பேங்கிள்ஸுங்க. இது நடுவில் இருக்கிறது எல்லாமே பிளெயின் பேங்கிள்ஸுங்க. அங்கே இருந்துச்சு ஒரு செட்டு. நீங்கள் 1 டஜன் பேங்கிள் வேணுமன்னா கூட இங்கே அவைலபிள் இருக்குங்க. அந்த சைடு இந்த சைடு ரூபி எமரால்டு பேங்கிள்ஸு நம்ம போட்டு பேரப் பண்ணி போடுற மாதிரி ஒரு மாடலான பேங்கிள்ஸ் இருக்குங்க. இது வந்து நான் நவரத்னம் பேங்கிள்ஸு பேரப் பண்ணி போட்டேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள், என் கையில் போட்டு பார்க்க. நடுவில் இருக்கிற பிளெயின் பேங்கிள் சிங்கிள் பேங்கிள் 10 கிராம் இருக்குங்க. அது 8 பேங்கிள் செட்டு 80 கிராம் கிட்ட இருக்குது. அப்படின்னா 10 பவுன் கிட்ட இருக்குது. அந்த நவரத்னம் பேங்கிள்ஸ் வந்து ஒரு 5 பவுன் கிட்ட இருக்குது. கையில் போட்டால் எவ்வளோ ஃபில் ஆகுது பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு சிங்கிளாக உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லை. ஸோ அதனால் நான் காட்டுறேன். இது மட்டும் கிடையாதுங்க, சிங்கிள் பேங்கிள்ஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது பாருங்கள், ஒரு கடா பேங்கிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன் தான், ஒரு டைமண்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் பார்க்குறதுக்கு டைமண்ட் கடா பேங்கிள் மாதிரி இருக்குங்க. இதுக்கு பேக் சைடு வந்து இது மாதிரி ஜன்னல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹூக்கு கூட நல்லா இதோட வெயிட்டு ஒரு 2 பவுன் கிட்ட இருக்குங்க. காலேஜ் பசங்க, ஆஃபீஸ் வேர் போகிறவங்க இது மாதிரி போட்டிக்கலாம். சூப்பரான ஒரு லுக் இருக்கிற மாதிரி இருக்கிற டைமண்ட் லுக் இருக்கிற ஒரு பேங்கிள் தாங்க இது, கடா பேங்கிள். நடுவில் ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹைலைட்டாக இருக்குது. இந்த பேங்கிள் வந்து பேரு 40 கிராம்ஸ் வருதுங்க. ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன்ஸுங்க. இது கொஞ்சம் ப்ராடான ஸ்டோன் தாங்க, ஜர்க்கான் ஸ்டோன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. கிட்ட இருந்து பார்த்தா வேறு லெவல் இருக்குங்க. ஜக ஜக ஜகான்னு அப்படியே ஜொலிக்குது. ஒரு டைமண்டு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி ஒரு மாடல். நம்ம ஒரு பேரு ஸ்டோன் பேங்கிள் வாங்கினா கூட போதுங்க. நடுவில் எந்த பேங்கிளாக இருந்தாலும், பிளைனாக இருந்தாலும், ஸ்டோன் இருந்தாலும், ரூபி, எமரால்ட், நவரத்னம் எந்த பேங்கிள் இருந்தாலும் நம்ம பேரை பண்ணி போட்டிக்கிற மாதிரி சூப்பரான பேங்கிள்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு பாம்பே கல்கட்டா டைப் பேங்கிள், சிங்கிள் பேங்கிள் தாங்க, 40 கிராம் கிட்ட இருக்குது. இந்த 3 போட்டால் எப்படி இருக்குன்னுட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி கூட நீங்கள் வாங்கி போடலாம். இந்த பேங்கிள்ஸ் வந்து பேர் வந்து ஒரு 32 கிராம்ஸு 40 கிராம்ஸுக்குள்ளே தான் இருக்குங்க எல்லா பேங்கிள்ஸுமே. இது மெரூன் கலர் வருதுங்க, திலகம் ஷேப்பில். அதுக்கு கீழே வந்து ஒயிட் ஸ்டோன் பண்ணியிருக்காங்க. ப்ளைனாக வந்து அங்கங்கே பாக்ஸ் மாதிரி வருது, நல்லா இருந்துச்சு. இந்த ஃபுல் கவரிங் பாருங்கள், உள்ளே அப்படியே க்ளோஸிங் அவ்வளோ அழகாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே நம்மளுக்கு ஸ்டோன் விழுந்துருமான்னுட்டு பயப்பட வேண்டதில்லை. அவ்வளோ கிளியராக டீசெண்டாக க்ளோஸ் ஃபினிஷிங் இருக்குங்க பேங்கிள்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள்.
இங்கே நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மாடல் ஏதாவது எடுத்துன்னு வந்தால் கூட இவங்க ஒரு 20 டேஸில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்கங்க. ஆர்டர் எடுத்துகிட்டு சைஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. 22, 24, 26, 28ன்னுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், இதுவுமே ஒரு 3 லேயரில் கம்பி டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. நடுவில் ஃப்ளவர்ஸ் வருது. எல்லாமே டைமண்ட் ஃபினிஷிங் வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் டைமண்ட் கிடையாது, இது நார்மல் ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்கிறது தாங்க. எவ்வளோ க்ளோஸிங், அவ்வளோ ஃபினிஷிங் கிளியராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க இந்த சைடில் ஒரு பேங்கிள், அந்த சைடில் ஒரு பேங்கிள் போட்டிக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது கம்பி கெட்டியாக சாலிடாக இருக்குங்க. 6 பவுன் கிட்ட இருக்கிறதுனால டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு பீஸுங்க. அவ்வளோ அழகாக டீசெண்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு ட்ரெண்டி மாடல் தான். ஸ்டோன் பேங்கிள்ஸில் இது ஒரு ட்ரெண்டி மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டுமே இல்லைங்க, பேங்கிள்ஸு, நக்லீஸு, ஹாரமு, கம்மலு எல்லாமே இருக்குங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸில். இது ஒரு ஆன்டிக் பீஸில் பண்ணியிருக்காங்கங்க. நடுவில் எமரால்டு ஸ்டோன் வருது, அதுக்கு சுற்று ஒயிட் ஸ்டோன் வருது. அந்த சைடு இந்த சைடு ஆஃப் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் சிம்பிளில் வருதுங்க. இதுவுமே ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து அந்த எமரால்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவுமே ஒரு வெட்டிங் பீஸ் மாதிரி தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக ஒர்க் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது அப்படியே கூட கழட்டாமல் கூட அப்படியே நம்ம கையில் போடுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும். இந்த மாதிரி மாடல் ஒரு 2 பேங்கிள் இருந்தால் போதுங்க. அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகும் நம்மளுக்கு. பேங்கிள்ஸ் இருந்தாலே கையில் எல்லா லேடிஸ்க்கு பேங்கிள்ஸ் அண்ணால் பிடிக்கும். அதில் ஸ்டோன் பேங்கிள்ஸ் அண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 பேங்கிள் வாங்கிக்கிட்டால் நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் நம்ம ஆசைக்கு தகுந்த மாதிரி போட்டிக்கலாம் இல்லைங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், லக்ஷ்மி அம்மா உருவமும் பதிச்சிருக்காங்க. சுற்று ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது. அம்மன் போட்டிருக்கிற புடவை கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன். புடவையும் அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸில் தான் பண்ணியிருக்காங்கங்க. வேறு லெவலான ஆன்டிக் பீஸுங்க இது. 2 லேயர்ஸில் ஸ்டோன்ஸ் வருது. அங்கங்கே அம்மன் சிலை வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த புடவை, அந்த கிரீட்டம் எல்லாமே ஸ்டோன்ஸில் தான் பண்ணியிருக்காங்கங்க. வேறு லெவல் இருக்குங்க. இப்போ நேராக பார்க்கும்போது வந்து சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. 2 செட்டு வந்து 2 பேங்கிள்ஸு 48 கிராம்ஸ் வருதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாடலு. இது வந்து ஒரு 40 கிராம்ஸு 32 4 சவரம்லேருந்தே இருக்குங்க நவரத்ன பேங்கிள்ஸு. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் டைப்பு, ட்ரையாங்கிள் டைப்பு, ஸ்கொயர் டைப்பு மாடலாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னாலும் இங்கே இருக்குங்க. நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், ஒரு 2 ஸ்டோன்ஸ் வருது, அப்புறமா ப்ளைனாக வருது, அப்புறமா ஒரு 2 ஸ்டோன் வருது, அப்புறமா ப்ளைனாக வருது. அது மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க. கெட்டியாக இருக்குது, சாலிடாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் தாங்க. அந்த காலத்தில் கூட ஸ்டோன் பேங்கிள் நிறைய பேர்கிட்ட இருக்கும் இது மாதிரி. இது ஒரு 4 பவுன் கிட்ட இருக்குங்க பேரு. ஒரு வளையல் 2 பவுன் கிட்ட இருக்குது. கெட்டியாக இருக்குங்க. உள்ள சாலிடாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். இந்த சிங்கிள் வளையல் பாருங்கள், கடா பிராஸ்லெட் மாதிரி பண்ணியிருக்காங்க. 17 கிராம் கிட்ட இருக்குது. நடுவில் அந்த ஃப்ளவர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு டைமண்ட் பேங்கிள் ஃபினிஷிங்கில் தான் இருக்குங்க. ஸ்டோனும் அவ்வளோ அழகாக க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு 4 ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹைலைட்டாக இருக்குது. சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி லுக் வந்துடுச்சு. செம்மையாக இருக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாலிட்டான கடா பிராஸ்லெட் தாங்க, பேங்கிள் தாங்க இது சொல்லணும். நான் பிராஸ்லெட்டு சொல்லலாம், பேங்கிளும் சொல்லலாம், கடான்னு சொல்லலாம். அது மாதிரி மாடல் தான் இது. இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், வேறு லெவலான நவரத்னம் கடா பேங்கிளுங்க. செம்மையான பீஸுங்க இது. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுன்னு 17 கிராம் 2 பவுன் கிட்ட இருக்குங்க. அந்த நவரத்னம் பீட்ஸு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சுற்று ஒயிட் ஸ்டோன் வருது. வேறு லுக்கு வருதுங்க. நம்ம எல்லா சாரீஸ்க்கு புடவை, பட்டு புடவை, ப்ளைன் சாரீஸ், சுடிதார் என்ன இதுக்கு போட்டாலும் நவரத்னம் ஒன்று சிங்கிள் போட்டாலே போதுங்க, நம்மளுக்கு செட் ஆகிடும். அது மாதிரி பேங்கிள்ஸுங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், இது பேர் வந்து 48 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. இது கொஞ்சம் 24ல் என்னவோ பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கெட்டியாக இருக்குங்க. ஒரு பேங்கில் 3 பவுன் கிட்ட இருக்குது. கெட்டியாக சாலிடாக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நவரத்னம் பேங்கிள் ஒரு செட்டாவது ஒரு பேராவது எல்லாருக்கிட்ட இருந்தால் எல்லா புடவைக்கும் செட் ஆகிடும் இல்லைங்க. அது மாதிரி மாடல்.
இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இது வந்து எமரால்டு கொடுத்துருக்காங்கங்க. நடுவில் அங்கங்கே ஒயிட் ஸ்டோன் வருது. கம்பி டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. சாலிட்டாக இருக்குது. 4 பவுன் கிட்ட இருக்குங்க. 2 பேங்கிளும் சேர்த்து நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சிம்பிளாக போட்டுக்கிறோம். நம்ம ட்ரெஸ்ஸஸ் போட்டால் நல்லா இருக்கும் இது மாதிரி போட்டுக்கிறதுக்கு. இது ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. ஸ்கொயர் டைப்பில் வருது. சூப்பராக இருக்குது. இதுவுமே ஒரு 4 பவுன் கிட்ட இருக்குது. அப்படின்னா ஒரு வலையில் வந்து 2 பவுன் கிட்ட இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கும். ஸ்டோன் பேங்கிள் அண்ணானே ஒரு அழகு தான். அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா பேங்கிள்ஸுமே. இதில் ஒன்றும் சைஸ் இருக்குங்க. ஸோ அதனால் நான் இன்னொரு சைஸ் எடுத்து காட்டுட்ருக்கேன். 2/6ங்க இது. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 3 லேயர்ஸில் இதுவுமே டைமண்ட் ஃபினிஷிங் தான். எல்லாமே டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் டைமண்ட் கிடையாது. ஃபுல்லு ஜர்கான் ஸ்டோன்ஸு ஜகன். அது ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இது 6 பவுனு கிட்ட இருக்குது. அவ்வளோ க்ளோஸிங்கு கூட ஃபுல்லாக கவரப் பண்ணியிருக்காங்கங்க. ஸ்டோனு விழுந்துரும்னுட்டு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் வேறு லெவலுங்க. இது ஒரு யூனிக்கான ட்ரெடிஷ்னல் பேங்கிளுங்க. 2 லேயர்ஸில் பண்ணியிருக்காங்க ஒயிட் ஸ்டோனு. நடுவில் வந்து ஸ்கொயர் டைப்பில் ரூபி ஆட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல்ஸுங்க. இப்போ ட்ரெடிஷ்னலே ட்ரெண்டி கூட ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் நிறைய பேர் போடுறாங்க. சூப்பராக இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் ஒரு செம்மையாக இருக்குது. ஃபுல்லு 3 லேயர்ஸில் ஒயிட் ஸ்டோன் வரும். நடுவில் ஒரு ரூபி வச்சுருக்காங்க. இது பேர் வந்து 42 கிராம்ஸ் வருதுங்க. நல்லா இருந்துச்சு. க்ளோசிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சிங்கிள் வளையல் போட்டாலே போதும். வேறு லெவல் இருக்குங்க இது மாதிரி எல்லாமே. இது பாருங்கள். இது ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல் தான். எல்லாருக்கும் நிறையா பேருக்கிட்ட இருக்கும் இது மாதிரி. இது ஓவல் ஷேப்பில் ரூபி ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. சுற்றும் அங்கங்கே ஒயிட் ஸ்டோன் வருது. 3 ஒயிட் ஸ்டோன் வரும், ஒரு ரூபி ஸ்டோன் வரும். அது மாதிரி மாடல். இது வந்து 4 பவுன் கிட்ட இருக்குங்க. 2 பேங்கிள் சேர்த்து. இதுவுமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நான் ஸ்டோன்ஸு, நவரத்னம், ரூபி, எமரால்டு இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் காட்டுட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் பிளெயின் பேங்கிள்ஸ் இருக்குது, 1 டஜன் பேங்கிள்ஸ் இருக்குது, கம்பி பேங்கிள்ஸ் இருக்குது. எல்லாமே நான் 1 by 1 காட்டுவேங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது எல்லாமே கோல்டு வீடியோஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காட்டுவேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நல்லா ரசிக்கலாம். அது மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நான் காட்டுவேன். இது பாருங்கள் வேறு லெவலான பீஸுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரூபி ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. அந்த சைடு இந்த சைடு ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு. நடுவில் ஒரு க்ரீனு எமரால்ட் ஸ்டோன் வருது. அதுக்கு ஸ்கொயர் டைப்பில் ஒயிட் ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. இது ஒரு படத்தில் நயன்தாரா மேடம் போடுவாங்க. அது மாதிரி மாடல் பேங்கிளுங்க. நிறைய லேடிஸ்க்கு பிடிக்கும் இந்த மாடலு. இது ஒரு 5 சவரம் கிட்ட இருக்குங்க. சிங்கிள் வலையில் க்ளோசிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னா 5 பவுன் கிட்ட தங்கம் சேர்க்கணும். அவ்வளோ மாடலான ஒரு ஆன்டிக் பீஸ் தாங்க. வேறு லெவலான பேங்கிள்ஸுங்க. நான் சில பேங்கிள்ஸ் தான் காட்டுட்ருக்கேன். இன்னும் எக்கச்சக்கமான பேங்கிள்ஸு பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸில் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அங்கே போயிட்டு விஜே மம்மி யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லுங்கள். அங்கே நம்ம தெரிஞ்சவங்க ஓனர் எல்லாம் தெரியும். அவங்க பத்மா அக்கான்னு சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு வேஸ்டேஜில் கூட கம்மி பண்ணிட்டு தான் கொடுப்பாங்கங்க. ஒரு வாட்டி கம்பல்சரி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பேங்கிள்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கோல்டு ரிலேட்டிவ்